இதாண்டா என் முதல் படம், நான் இப்படி தாண்டா கதை கொடுப்பேன், எவனுக்கு சமாதானம் ஆக மாட்டேன், இதாண்டா என் ஸ்டைல் அப்படின்னு கதையை கொடுத்துருக்கிறாரு. வாத்தி படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படிப்பை பற்றின ஒரு கதை ரொம்ப அருமையாக நீட்டாக தெளிவாக உண்மையாக சொல்லியிருக்கிறாரு. ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்காதீங்க, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க முடியாதா, ப்ரைவேட் ஸ்கூலில் அதிக ஃபீஸ் கட்டி படித்தா தான் பிள்ளைங்க படித்து மேலே வர முடியுமா, மூணு கவர்மெண்ட் ஸ்கூலில் தொடங்க அப்படின்னு நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி ஃப்ராங்காக சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, சாங்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. குடும்பத்தோட முக்கியமாக அந்த லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்க்க வேண்டிய படம், அவங்களுக்கான படம் இது. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது, சாங்ஸ்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. திரும்ப திரும்ப கேட்கலாம், மெலோடிஸும் இருக்குது, ரேப் இருக்குது. இப்போ பேட்டில் ரேப் அப்படின்னா மெலோடிஸில் நினைச்சுறாங்க, மெலோடிஸ் 2 மெலோடிஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் எப்படின்னா வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து பேரண்ட்ஸுக்கும் அப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பசங்களை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும், ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தா வந்து கெத்தாக இருக்கும், கௌரவமாக இருக்கும். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் லெவல் சூப்பராக இருக்கும், பெஸ்ட்டாக கொடுப்பாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டியில் தான் வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த படத்து மூலமா என்னென்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் குவாலிஃபிகேஷன் வந்து எஜுகேஷன் வந்து அவ்வளோவா இருக்காது, பெஸ்ட்டாக இருக்காது. கவர்மெண்ட் ஸ்கூலில் இதோட பெஸ்ட்டாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு, அந்த மாதிரி லேபு, அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ப்ரைவேட் ஸ்கூலில் கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூலே பெஸ்ட்டாக இருக்குது. இந்த சம்மர் டைமில் கரெக்டாக வந்தது வந்து இன்னும் இந்த படத்துக்கு ஒரு ரீச் தான். ஏன்னா இந்த படத்துக்கு மூலயமா கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய பசங்க போய் சேர்த்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த லீவில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் யோசிச்சுட்டே இருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணுமா ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் இருக்கும். இந்த படம் வந்தது மூலயமா நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஸ்கூலே சேர்த்தலாம், கவர்மெண்ட் ஸ்கூலும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு மென்டாலிட்டி பேரண்ட்ஸ் கிட்ட எழும்போங்கிறது தான். அது வந்து ஒரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. புரியல விஷுவலாக, அதாவது எல்லா படமே வந்து நம்ம கதையை சொல்கிற மாதிரி அப்படியே ஒரு சீன் பை சீனாக தான் போகும் எல்லா படமும். இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரேப் மூலியமாகவே எஜுகேஷன் பற்றி எஜுகேஷனில் என்னென்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் வந்து ரேப் மூலியமாகவே கொண்டு போனது வந்து இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வேவாக இருந்துச்சு அப்படிங்கிறது. நல்லா இருக்குது சார், படம் சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, படத்தில் எந்த விதமான குறைலாம் இல்லை. எஜுகேஷனை பற்றி நல்லாவே காட்டியிருக்காங்க. அதாவது குறைகள் வந்து சில இடத்துல லேக் இருக்கும், ஸ்க்ரீன் பிளே இருக்கும், மிஸ்டேக் எல்லாமே எடுக்க முடியாது. பட் அதெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா வந்து அந்தளவுக்கு உங்கள் கண்டென்ட் நல்லா எடுத்துட்டு படம் அதில் வந்து குறமாக தெரியல. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து இது படத்தை ப்ரைவேட் ஸ்கூல் ஆளுங்க நிறைய போய் பார்த்தாங்கன்னா நிறைய பேர் இது பண்ண வாய்ப்பு இருக்குது, தடை பண்ணுறதுக்கோ. இன்னும் இவ்வளோ ஒஸ்ட்டாக காட்டியிருக்கீங்களே. ஏன்னா அவங்க ப்ரைவேட் ஸ்கூலுக்காக வந்து ஆட் கொடுத்துட்றாங்க, பயங்கரமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் உள்ளே அந்தளவுக்கு இல்லை, டீச்சர்ஸுக்கு இல்லை, டீச்சர்ஸுக்கு சரியான சம்பளம் தர மாட்டாங்க, கோல்மால் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டு உள்ளே வந்து இது பண்ணுறாங்க. இதெல்லாம் அதுக்கு உண்டான பின்னாடி டீச்சர்ஸுக்கு உண்டான குறையையும் இந்த படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க. 9th 10th படிக்கிற பசங்க எந்த அளவுக்கு வந்து சரியான ஒரு இது சொல்லுங்கள், 9th 10th படிக்கிற பசங்களுக்கு சரியான முறையில் கோச்சிங் இல்லை. ப்ரைவேட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் குறைகள் இருக்குதுன்னா ப்ரைவேட்டில் போய் சேர்க்குறாங்க. ஆனால் ப்ரைவேட்லேயும் இந்தளவுக்கு குறை இருக்குது அப்படி. அதாவது எல்லா ப்ரைவேட் ஸ்கூலும் இல்லாமல் சில வந்து குறைகள் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலும் ரொம்ப நல்லபடியாக காட்டியிருக்காங்க. ஆனால் என்னென்னா இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலே மேலு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படம் இது நல்லா எடுத்துருக்காங்க சார். ஒரு தடவை எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகிற மாதிரி நல்லா இருக்குது. கானா சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது.